எழுதியாச்சா பிள்ளைகள்? ஓகே, சரி. சொல்லுங்க பாப்போம். 4ஆம் உதய மன்னனின் ஒபிட்டிகம தூண் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்ட மக்களை ஏமாற்றக்கூடாது, அதிகாரிகளிடம் அனுமதி சந்தைக்கு கொண்டு வரப்படும் இடைவெளியில் கொள்வனம் செய்யக்கூடாது, அனுமதி பெறாத தராசு வைத்து விற்றல். சரி பிள்ளைகள், சரி கேட்டுக்கொள்ளுங்க. அதிகாரிகளிடம் அனுமதி பயன்படுத்தல், வெற்றிலே சரியான மண்டபத்தில் வைத்து விற்றல். ஓகே, சொல்லுங்க டியான், சொல்லுங்க டியான். மக்களை ஏமாற்றக்கூடாது, மக்களை ஏமாற்றினால் கடுமையான தண்டனை வழங்கப்படும். சரி, அதுவும் சொல்லப்பட்ட விடயம்தான். ஆனா இப்ப உங்க கேட்டுக்கிறாங்க சந்தையின் சட்டத்திட்டங்கள். வண்டி சந்தைக்குள்ளால வராட்டி போனால் வண்டிக்கு வரி வசூலிக்க கூடாது. வண்டி சந்தைக்குள்ள வருவதற்கு முன்பே வாசல்ல போய் நிறுத்தி, அதாவது சந்தைக்கு முன்பு போய் நிறுத்தி பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடாது. வெற்றிலை பாக்கு என்பவற்றை உரிய மண்டபத்தில் வைத்து விற்பனை செய்ய வேண்டும். பொருட்களை விற்பனை செய்வதற்காக பயன்படுத்தப்படும் தராசுகளும் படிக்கற்களும் உரிய அரசு அதிகாரியிடம் அனுமதி பெற வேண்டும். சரி, அதே போல போயா தினத்தில் சந்தைகளை நடத்த முடியாது. அவ்வாறு யாரேனும் சந்தைகளை நடத்தினால் அது அபராதத்துக்குரிய குற்றமாகும். எனவே அந்த தினங்கள் சந்தைகளை நடத்துபவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் மையங்கனை விகாரையின் விகாராதிபதி எண்ணெயை எவ்வளவு கேட்கிறாரோ அவ்வளவு தானமாக கொடுக்கணும். அவர் கேட்கக்கூடிய எண்ணெயின் அளவை தானமாக கொடுக்க வேண்டும். சரியா? அப்ப இது அவ்வளவும் பாத்தீங்கன்னா 4ஆம் உதயமனின் நோப்பிட்டுகம தூண் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்ட சந்தையின் சட்ட திட்டங்கள். சரியோ? ஓகே, அடுத்த விடயம் 4வது ஏ கேள்வி. பெரிய விடை எழுதி கொள்ளுங்க. 4வது ஏ கேள்வி. சரி, சொல்லுங்க பாபம். அனுராதபுர இறுதி காலத்தில் நாட்டிற்கு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி மல்லாசேன மன்னன், வசப மன்னன், துட்டகைமுனு, தேவநம்பிய தீசன். வேற யாரேனும் என்ன விட எழுதி இருக்கிறீங்க? சரி, அப்போ அனுராதபுரத்தின் இறுதி கால பகுதியில அப்போ நாட்டிற்காக அர்ப்பணிப்போடு செயலாற்றிய 4 மன்னர்களை கேட்டிருக்கிறாங்க. அப்போ நீங்க அதாவது பாத்தீங்கன்னா வசப மன்னன், அதே போல மகாசேனன், தாதுசேன மன்னன், துட்டகைமனு போன்றவரை குறிப்பிடலாம். சார், அந்த தேவநம்பிய தீசன் வரல, ஆரம்ப முற்காலம் தானே, முதல் கால பகுதி. சரியா? தம்பி. சரியா? சத்தாதிசன் பெருசா குறிப்பிட முடியாது பிள்ளை. அவருடைய பாரிய சேவைகள் எதுவுமே இல்லை. சரியோ? அடுத்ததாக அனுராதபுரத்தில் கடைபிடிக்கப்பட்ட 2 அரசுரிமை முறைகளை குறிப்பிடுக. எழுதுங்க, விட எழுதுங்க.
சார் அப்ப இன்னும் ஒரு மன்னன் சொல்ல முடியுமா சார் அனுராதபுர காலத்தில்? அதானே உங்களுக்கு சொன்னேனே, துட்டகைமுனு, வசவன், மகாசேனன், தாதுசேனன். எத்தனாவது கேள்வியில சார் போகுது? கட் ஆயிடுச்சு சார். ஓகே, அதாவது 4வதுல ஆவண்ணா கேள்வி. அனுராதபுரத்தில் கடைபிடிக்கப்பட்ட 2 அரசுரிமை முறைகளை குறிப்பிடுக. சரியோ? சொல்லுங்க பாப்போம், விடை சொல்லுங்க பாப்போம். எழுதிட்டீங்க? அண்ணனுக்கு பிறகு தம்பி, பின் மகனுக்கு, அப்பாவுக்கு பிறகு மகன். தம்பிக்கு பின் மூத்த பின் இளைய சகோதரனுக்கு. சரி பிள்ளைகள், அப்ப தந்தைக்கு பிறகு மகனுக்கு, மூத்த சகோதரனுக்கு பிறகு இளைய சகோதரனுக்கு. சரியோ? ஓகேயா? எழுதிட்டீங்களா விடை? சார் நாலாவது மினிஸ்டர் விடை சரி, சொல்றேன் சார். அடுத்த கேள்வி. எழுதி கொடுங்க. மன்னனின் கடமைகள் 4 தருக. சார் அதுக்கு நான் விடை எழுதிட்டேன், சொல்லட்டுமா சார்? ஓகே, சரி சொல்லுங்க. நாட்டில் அமைதியை பேணல், நாட்டின் பொருளாதாரத்தை பேணல், நாட்டிற்குள் பொருளாதாரத்தை மேம்படுத்துதல், மேம்படுத்துதல், நாட்டிற்குள் அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்துதல், எதிர் நாடுகளில் இருந்து வரும் சூழ்ச்சிகளை எதிர்நாடு மற்றும் உள்நாட்டு சூழ்ச்சிகளை தைரியமாக வெற்றி கொள்ளல். ஓகே, வெரி குட். வேற யாரேனும் என்ன எழுதி இருக்கிறீங்க? சார் நிலையான ஆட்சியை பேணல். நிலையான ஆட்சியை பேணுதல். வேற? நீதிசார் நடவடிக்கை. நிதிசார் நடவடிக்கைகளை முறையாக மேற்கொள்ளல். வேற? மத்திய ஆட்சிக்கும் பிரதேச நிர்வாகத்திற்கும் அதிகாரிகள் நியமித்தல். ஓகே, உரிய அதிகாரிகளை நியமித்தல். மத்திய ஆட்சிக்கும் பிரதேச நிர்வாகத்துக்கும். ஓகே, வேற? உள்நாட்டு வெளிநாட்டு பகைவர்களின் தொல்லையிலிருந்து நாட்டை பாதுகாத்தல். ஓகே, உள்நாட்டு வெளிநாட்டு பகைவர்களின் தொல்லைகளிலிருந்து நாட்டை பாதுகாத்தல். வேற என்ன சொல்லலாம்? உள்நாட்டு கிளர்ச்சிகளை தடுத்தல். ஓகே, உள்நாட்டு கிளர்ச்சிகளை தடுத்தல். சரி, இது அவ்வளவும் அதாவது நாட்டு மன்னன் கடமைகள். சரியா? இது எல்லாருக்கும் விளக்கமா? எல்லாரும் எழுதி இருக்கிறீங்களா அந்த விடயங்களை? ஓகே, சரி, அடுத்தது எழுதி கொள்ளுங்க. அடுத்தது 5வதுல ஆனா கேள்வி. கதியா விட எழுது. சரி, எழுதிட்டீங்களா? இலங்கை மீது நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்திய தென்னிந்திய ராஜ்யம். பாண்டியர், பல்லவர், சோழர். பாண்டியர், பல்லவர், சோழர். சரி, அப்ப இந்த 3 ராஜ்யங்களும் அவங்க தான். சரி, எழுதிட்டீங்களா? அடுத்த கேள்வி எழுதி கொள்ளுங்க. 5வதுல ஆவண்ணா கேள்வி. சார் அந்த 3 வம்சத்துல வந்து சோழர், பாண்டியர், வேற பல்லவர். அடுத்தது 5வதுல ஆவணா கேள்வியில முதலாம் விஜயபாகு மன்னன் பற்றி குறிப்பிடும் மூலாதாரங்கள் 3 தருக. அப்ப இதுல ஒரு கல்வெட்டு, ஒரு செப்பு சாசனம், ஒரு சார் அந்த இது சார் அந்த மகாதீபம், மகாவம்சம். சரியா, ஒரு நூல். அதான் பிள்ளையில ஒரு நூல், ஒரு கல்வெட்டு, ஒரு செப்பு சாசனம். கதியா விட தீபவம்சம் சொல்றது தானே சார்? தீபவம்சம்லாம் ஒன்று சொல்றது இல்ல சார். பனாக்கடு செப்பேடு. கதியா விட எழுதுங்க. இப்ப 3 எழுதி வாசிங்க கதியா.
மகாவம்சம் பணக்கடுவ செப்பேடு ஓகே சரி ஓகே மகாவம்சம் அம்பகமோ கல்வெட்டு பனாக்கடுவ செப்பு சாசனம் சரியா மகாவம்சம் அம்பகமோ கல்வெட்டு பனாக்கடுவ செப்பு சாசனம் ஓகே அடுத்த கேள்வி முதலாம் விஜயபாகுவின் சமய பணிகள் 3 தருக எது எப்படி நாங்க எழுதுவோம் சார் நாங்களே சரியா பிள்ளைகள் இல்ல ஓகே சரி சொல்லுங்க போ முதலாம் விஜயபாகுவின் சமய பணிகள் சார் விகாரைகளை அமைத்தமை பிக்களுக்கு தேவையான வசதிகளை அமைத்து கொடுத்தமை ம் அனுராதபுரத்தில் முருகனையிலும் யாரையில் புனர் நிர்மஞ்சியவன் பொலனறுவியில் 3 அடுக்கு வனொலி பாதை வேலைக்கு செல்லும் பாதையை சீரமைத்து அதற்கு தானவளித்தமை ஓகே பாருங்க சரி கேட்டுக்கொள்ளுங்க அப்போ பிள்ளைகள் கேட்டுக்கொள்ளுங்க புலனறுவையில தலதா மாளிகையை வந்து நிறுவினமை சரியா அடுத்தது பாத்தீங்க என்றால் புலனறுவை அதாவது அனுராதபுரத்திலும் அதே போல உருகுனை பிரதேசத்திலும் அழிந்து போன விகாரைகளை வந்து புனர் நிர்மாணம் செய்தமை சிவனொளி பாதமலைக்கு செல்லும் பாதையை வந்து சீர்திருத்தியமை சரியோ அப்ப இதுதான் அவர் அதே போல புலனறுவையில தான் கட்டிய தலதா மாளிகையில உபசம்பந்தா நிகழ்வினை நடத்தியமை அப்ப இது 4 சமய பணிகள் குறிப்பிட்டிருக்கிறேன் அதுல ஏதேனும் 3 சமய பணிகளை எழுதுவீங்க அடுத்தது முதலாம் விஜயபாகுவிடமிருந்து பெரும் முன்மாதிரிகள் 3 தருக சார் நான் முடிஞ்சு சார் சொல்லவா சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் சொல்லுங்க சார் தைரியம் புத்திசாலித்தனம் சமயத்திற்கு பணிகளை ஆற்றுதல் ஓகே வேற செய் நன்றி மிக்கதுரன் மன்னனாக மொழி சொல்லிய பின் ஒளிவு மறைவற்ற துயரங்களை வெளிப்படுத்தியமை தாய் நாட்டை பாதுகாக்குதல் ஓகே சரி பாருங்க அப்ப தைரியம் ஓகே தைரியம் ஓகே தன்னம்பிக்கை போன்றன காணப்படுது
அதே போல பெரியார்களுக்கு வந்து மரியாதை செய்யும் பண்பு. சரியா? தனக்கு உதவி அனைத்து உயிரினங்களுக்கு கருணை. நன்றி மறவாத தன்மை. அடுத்தது உயிரினங்களுக்கு கருணை காட்டுதல். அதே போல பகைவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்போதும் தோல்வியை கொடுக்கிறது. தாய்நாட்டை பாதுகாத்து. தாய் நாட்டை பாதுகாத்தல். அப்ப இதெல்லாமே அவரிடமிருந்து அதாவது காணப்படக்கூடிய முன்மாதிரிகள். அடுத்த கேள்வி 6வதுல ஆனா கேள்வி. விட எழுதுங்க கதியா. சரி சொல்லுங்க பாப்போம். பராக்கிரம் பார்க்க வேண்டிய தாய். சார் தாயின் பெயர் வந்து இளவரசி மித்தா. தந்தை தந்தை விலங்கு இல்ல. சார் தந்தை இளவரசி மானாபரணன், மித்தா தாய் ரத்னாவளி. தந்தை மானாபர்ணன், தாய் ரத்னாவளி. அங்க யாரோ மித்தா இளவரசின்னு சொன்ன மாதிரி இருந்தது. அவ பாண்டிய இளவரசனுக்கும் மித்தா இளவரசிக்கும் மகனாக பிறந்தவர் தான் யாரு? மானாபரணன். ரத்னாவளி தேவி என்பவளை திருமணம் செய்கின்றார். அதன் விளைவாக பிறந்தவர் தான் யாரு? மகாபராக்கிரம பாகு. யாரு? அதாவது மானாபரணன் வந்து தந்தை, தாய் ரத்னாவளி தேவி. அடுத்தது மகாபராக்கிரம் பாகு அமைத்த விகாரைகள் 2. எழுதுங்க கதியா. மன்னன் சொல்லுங்க. சார் மகாபராக்கிரம் பாகுன்ட்டு தாய் பேர் என்ன சார்? ரத்னாவளி தேவி. சார் விஜயபாகு மன்னன் எந்த வம்சத்தை சார் சேர்ந்தவர்? விலங்கையில விஜயபாகுவா? ஆம் சார். அதாவது அவங்களுக்கு பிள்ளைகள் வம்சம் இல்ல பிள்ளைகள். அதாவது ஆரம்ப காலத்துல வம்சம் இருந்தவர்கள் வம்சம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அப்ப விஜயபாகு வந்து கித்து அல்லது கீர்த்தி என்று அறியப்பட்டு ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளவரசன். அவருக்கு வம்சம் அறியப்படல. சரியா? இளவரசனா சார்? அப்ப விலங்க இல்ல, அவர் இளவரசன் தானே சார்? அவர் ஒரு இளவரசன் தான் பிள்ளைகள். இப்போ பாருங்க, நாங்க அதாவது இப்போ கண்டி ராசதானில எல்லாம் பாத்தீங்கன்னா மன்னர்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். அவங்க அதாவது அவங்களோட மூத்த பரம்பரையினர் பாத்தீங்கன்னா அரசனாக இருப்பாங்க. ஆனா அவங்களோட பரம்பரை வந்து அரச பரம்பரையா இருக்காது. சரியோ? அப்ப அப்படியான இருக்கிறாக்கள் இருக்காங்க. அதாவது 3 பரம்பரையினர் தான் அப்ப இலங்கையில அனுராதபுரத்தை ஆட்சி செய்தவர்கள்ல அரச பரம்பரை குல மரபு முறை. சரியா? அதாவது லம்பகர்ண வம்சம், அடுத்ததாக மௌரிய வம்சம், அடுத்ததாக மானவர்ம வம்சம், இறுதியில மானவர்ம வம்சம். இப்ப இந்த பரம்பரையினரை அடிப்படையாக கொண்டுதான் அவர்களது பரம்பரை ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு வந்த ஆக்கள் யாருக்குமே குலமரபு சொல்லப்பட இல்லை. அதுக்கப்புறம் தம்பதேனிய, யாப்பகுவ, புலனறுவை, தம்பதேனிய, யாப்பகுவ, குருநாகல், கம்பளை, கோட்டை, கண்டி, இப்ப இதுகள்ல எந்த அரச மரபு அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட இல்லை அவங்களுக்கு. 5ஆம் மகிந்தனோடையே முடிஞ்சுது. 5ஆம் மகிந்தன் மானவர்ம வம்சத்தின் இறுதி ஆட்சியாளன். அப்ப அதோட நிறைவுக்கு வந்துருச்சு அப்படியே. சரி, அப்போ நாங்க பார்ப்போம். மகாபராக்கிரம பாக்கு அமைத்த விகாரைகள் பொத்துல் விகாரை, கிரி விகாரை, தெமில மகாசாய. சரியா? அடுத்ததாக கல் விகாரை, பபலு விகாரை. சரியா? அப்போ இந்த விகாரைகள் எல்லாம் அதாவது பாத்தீங்கன்னா மகாபராக்கிரம பாகு அமைத்த விகாரைகள். அப்ப இதுல 2 எழுதுவீங்க. அடுத்தது மகாபராக்கிரம பாகு ஆற்றிய பணிகள் 4. கதி எழுதி கொள்ளுங்க. Sir, excuse me, sir. Sir, excuse me. Sir. சொல்லுங்க. சார் எனக்கு வந்து அவர் அமைத்த அந்த விகாரைகள் என்ன சொல்லுங்களேன் சார். சரி, அதாவது கல்விகாரை சார், மத்தது கிரிவிகாரை, கல்விகாரையும்
கிரிவிகாரை கிரிவிகாரை, அடுத்ததாக கிரி. தெமில சார் மகாசாய, கிரிவிகாரையா சார் கிரி கிரிவிகாரை, தேங்க்யூ சார் அடுத்தது தெமில மகாசாய, பொத்குல் விகாரை. சரி, எழுதிட்டீங்களா? மகாபராக்கிரம பாக ஆற்றிய பணிகள். ஆம் சார். விவசாயத்திற்கு பணிபுரிந்தமை, விகாரைகளை அமைத்தமை, குளங்களை அமைத்தமை, விகாரைகளை புனரமைத்தமை. சரியா? அப்ப ஓகே, வெரி சார் விவசாயத்தை மேம்படுத்தியமை, பராக்கிரம சமுத்திரத்தை அமைத்தமை மற்றும் பல குளங்களை புனரமைத்தமை, விகாரைகளை அமைத்தமை. போன்றவற்றை அமைத்தமை 3910 கால்வாய்கள் 163 குளங்கள் 163 குளங்கள் 3910 கால்வாய்கள் அமைச்சிருக்கிறார். அதே போல விகாரைகள் அமைச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா சரியா கத்திக்காவை தொழுக்க கோவில் புலனறுவையில பிக்குகளின் ஒழுக்க கோவை என்ன செய்தார்? மேம்படுத்தினார். சரி, அப்ப இதெல்லாமே அதாவது அவருடைய பணிகள். சரி, அடுத்த கல் எழுதி கொள்ளுங்க. அடுத்த கல் எழுதி கொள்ளுங்க. 7வதுல ஆனா கல்வி. சரியா பிள்ளைகள் எழுதிட்டீங்களா? ஓகே, ரெண்டும் என்னென்ன? தொட்டுணரக்கூடிய மரபுரிமை, தொட்டுணர முடியாத ஓகே, வெரி குட். முடியாது சார். ஓகே, சரி. சார், அடுத்தது தொட்டுணரக்கூடிய மரபுரிமை, தொட்டுணர முடியாத மரபுரிமை. அடுத்ததாக அதுக்கும் எழுதிட்டேன் சார். சார் இரண்டாவதுக்கு வந்து இலங்கையில் அமைந்துள்ள உலக மரபுரிமைகள் 4 தரக சீக்கிரிய தலதாமலை காலிக்கோட்டை பழைய புறநகரை நகரம். பிள்ளைகள் அமைதியா ஒவ்வொருவரா சொல்லுங்க. பிள்ளைகள் அமைதியா ஒவ்வொருவரா சொல்லுங்க. அதாவது முதலாவது பாருங்க. முதலாவது என்ன சொல்லுங்க? ஒவ்வொருவரா சொல்லுங்க. சீகிரியா ஓகே, சரி. இது விளக்கம் தானே? சரி, இதுக்கு விளக்கம் தானே? விட எழுத முடியும் தானே? அடுத்தது ஈனா கல்வி செய்யுங்க. 7வதுல ஈனா கல்வி முடிச்சாச்சு சார். இல்ல சார். ஓகே, 7வதுல ஈனா கல்வி முடிச்சிட்டீங்களா? கொஞ்சம் பாருங்க, முடிச்சிடட்டும். கொஞ்சம் பாருங்க. முடிச்சாச்சு சார். சரி, முடிஞ்சதா மத்தையாக்களும் பிள்ளைகள்? சரி பிள்ளைகள், அப்ப சொல்லுங்க பாப்போம். சீகிரியாவின் சிறப்பம்சங்கள் 4. நீர்பூங்கா நீர்பூங்காவை கொண்டிருத்தல். ஓகே, வேறு சார், அந்த சிங்கம் அமர்ந்திருக்கும் போல் முற்பகுதியில் காட்சி அளிக்கின்றன. நீர்பூங்கா ஓவியங்கள். ஓகே, நீர்பூங்கா, நீர்மலர், சிங்கம் ஒன்று சீகிரி ஓவியங்கள். வேற என்ன சொல்லலாம் சிறப்பம்சம்? சார், சிகிரியாவில் ஓவியம் முற்பகுதியில இருந்து சிங்கம் ஒன்று அமர்ந்திருக்கும் போது காட்சி அளித்தல். சிங்கம், சிங்கத்தின் வாயில போன்று காட்சி அளித்தல், அது ஒரு சிறப்பம்சம். சுவர்கள் விலங்கு கடல் மட்டத்திலிருந்து 300 அடிக்கு
கடல் மட்டத்துல இருந்து நீர் தடாகம். சரி சார் கடல் மட்டத்தில் இருந்து 300 அடி. ஓகே, அப்போ நீர் தடாகம் அதாவது வீதி தொகுதி, இணைக்கப்பட்ட வீதி தொகுதி. அதே போல பாத்தீங்கன்னா பளிங்கு சுவர். ஓகே, பளிங்கு சுவர். சரி, அப்ப பளிங்கு சுவர். அதுக்கப்புறம் அடுத்தது 300 அடிக்கு இருப்பது. சரி, கடல் மட்டத்துல இருந்து 300 அடி உயரத்துல இருக்கு. அப்ப இதெல்லாம் சிறப்பம்சங்கள். சார் அந்த பூ வடிவுல இருந்தே வருந்தானே சார், அதுவும் ஒரு சிறப்பம்சம் தானே. சரியா, விளங்க இல்ல சார்? அந்த நீர் எங்கிருந்து ஓடும் என்பது. நீர் எங்கிருந்து ஓடும் என்பது சரி, ஓகே, அது ஒரு சிறப்பம்சம். நீர் எங்கிருந்து ஓடும் என்பது அது சிறப்பம்சம் இல்ல. சரி, அடுத்தது வந்து இதுகள் அமைக்கப்பட்டது பிள்ளைகள், அதாவது இந்த கட்பீலிகள். சரி, கட்பீலிகள் காணப்பட்டது. இப்ப இது ஒரு சிறப்பம்சம். இருக்கைகள் காணப்படும், கட்படுகைகள். அதுதான் நீர்மலர். சரி, ஓகே, சரியா பிள்ளைகள்? அப்போ ஓகே, இப்ப இது அவ்வளவு உங்களுக்கு வந்து அப்போ எழுத முடியும். சரியா, ஓகே. சரி, அடுத்ததாக சரியா நாங்க இன்னொரு பேப்பர் பார்ப்போம். சார் சார் பாய்ஸ் கேர்ள்ஸ் பிரிச்சு அந்த ஹிஸ்டரியில கேள்வி கேளுங்க சார். 7 கிரேட் சார். அடுத்த கால் எழுதி கொள்ளுங்க. சரியா, ஓகே. பொருத்தமான விடையின் கீழ் கோடிடுக. முதல் 5 கேள்வியும் எழுதி அதுக்கான விடையை எழுதி கொள்ளுங்க போவோம். கல்வெட்டுகள் வழங்கப்படும் அதுல பார்ட் 2 செய்யலையா அந்த பேப்பர்ல? சரி, இப்ப செய்யனாங்க. இல்லங்க, இல்ல இப்ப செய்த பேப்பர் தான் சார் அந்த பேப்பர். இல்ல சார். இல்ல இப்ப செய்தது இல்லையா அது? சார் பார்ட் 2 செய்யல. செய்யலையா? சரி, ஓகே, பரவாயில்ல. சரி, நாங்க அது பார்ட் 2 பார்ப்போம். சரி, அப்ப இந்த கேள்விக்கான இந்த பேப்பருக்கான விடை எழுதுங்க. இந்த பேப்பர்ல முதல்ல 5 கேள்விக்கும் விடை எழுதுங்க. சார் நான் விடை எழுதிட்டேன், சொல்லட்டுமா சார்? டியான் வீடியோ ஆன் பண்ணி பாருங்க, காட்டுங்க கேள்வி எழுதி இருக்கீங்களான்ட்டு பாப்போம். எத்தனாவது கேள்வி சார்? முதல் 5 கேள்வியும் கேள்வி எழுதி விடை எழுதி இருக்கிறீங்களா சார்? முதல் 5 கேள்வியும் எழுதணுமா? 5 கேள்வியும் எழுதணும். எழுதி விடை எழுதுங்க கதியா.
பிள்ளைகள் எழுதிட்டீங்களாமா விட? இல்ல சார். ஓகே, கதி எழுதிக்கொள்ளுங்க. அவனுக்கு அவனோட மாமா அவரால் ஹாஸ்பிட்டலுக்கு சாப்பாடு கொண்டு போவார். அவர் மூலமா தெரிஞ்சுக்கலாம் சில நேரம். அதுதான் அவருக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும். சார் சரி பிள்ளைகள், ஓகே பாப்போம். இலங்கையில் நீண்ட காலம் ராசதானியாக விளங்கிய நகரம் அனுராதபுரம். அனுராதபுரம். சோழரின் ஆட்சியிலிருந்து இலங்கையை மீட்டு பொன்னரவு தலைநகராகிய முதலாம் விஜயபாகு. முதலாம் விஜயபாகு மன்னனின் பிள்ளை பருவம் குறித்து கூறும் ஆதாரங்களில் ஒன்று கடுவ செப்பேடு. மகாபராக்கிரமபாகு பிறந்த இடம் தெதிகம. துலாபார கொடையை வழங்கிய மன்னன் நிசங்கமல்லன். ஓகே சட்டத்தின்படி மாநில ஆட்சிக்கு அதாவது ஓகே பிள்ளைகள். பிள்ளைகள் அடுத்தது 6வது கல்வியிலிருந்து 9வது கல்வி வரைக்கும் கதியா விட எழுதி கொள்ளுங்க பாப்போம் பிள்ளைகள். கதியா எழுதுங்க. 6வது கல்வியிலிருந்து 9வது கல்வி வரைக்கும் கதியா எழுதி கொள்ளுங்க விடைய. கல்வி எழுதி கொஞ்சம் காட்டுங்களேன்னு சார் கீழே. டெவலப் ஆகுது. இங்க இருக்கிற மந்திரி
பிள்ளைகள் சரியா முடிஞ்சுதா? இல்ல சார். ஓகே இல்ல சரி. சார் கொஞ்சம் மேலுக்காக முடியுமா? சார் கொஞ்சம் மேலுக்காக முடியுமா சார்? சார் 6வது கேள்வி கொஞ்சம் காட்டுங்க. டியான் குயிக்கா எழுதுங்க. ஷூர் சார். மற்றையாக்கள் 8வது 9வது செய்து கொண்டிருக்கிறாங்க. குயிக்கா எழுதுங்க. சார் நான் 8 9 7 முடிச்சிட்டு அப்புறம் மாறன் கேள்வி. சரி அதை எழுதி கொடுங்க கதி. சரியா பிள்ளைகள் முடிஞ்சுதா? இல்ல சார் கீழே கொஞ்சம் சரி ஓகே. நாங்கள் அப்ப இதுவரைக்குமான கேள்விகளை பார்ப்போம். அப்ப மிக நீளமான கல்வெட்டாக கருதப்படுவது கல்பத கல்வெட்டு. புகழ்பெற்ற கல்வெட்டு இலங்கையில் அமைந்துள்ள உலக மரபுரிமைகளில் ஒன்று திகிரியா. திகிரியா. இலங்கையின் முகமூடி செய்வதில் பிரசித்தி பெற்ற இடங்களில் ஒன்று அம்பலாங்குடை. அம்பலாங்கொடை. அடுத்தது ஆ பகுதியையும் ஆ பகுதியை இணைக்கும் போது கிடைக்கும் விடை ஏப்பா மாப்பா பதவிகள். பாரம்பரிய நிர்வாக முறை. ஏப்பா மாப்பா பகுதிகள் என்னது? பாரம்பரிய நிர்வாக முறை. இரண்டாம் பராக்கிரம பாகு கலிங்க மாகாண். சரியா? இரண்டாம் பராக்கிரம பாகும் கலிங்க மாகாண். கலிங்க மாகாண் தான் கலிங்க மாகாணை இரண்டாம் பராக்கிரம பாகு தான் முறையடிக்கிறார். பர்மா ராமன்ய தேசம். சரியா? ஓகே. நிசங்க மல்லன் ரன்கோத் விகாரை. சரியோ? பாருங்க, முதலாவதுக்கு வந்து சி, இரண்டாவதுக்கு வந்து ஏ, அதுக்கு டி, நான்காவதுக்கு பி. மூன்றாவது விடத்து. சரி ஓகே. சரி நாங்க இதோட அப்போ நாங்க நிறைவு செய்வோம். சரியா? அடுத்த கிளாஸ்ல நாங்க இதோட தொடர்ச்சியை பார்ப்போம். தேங்க்யூ பிளேல். God bless you. Good night பிளேல். Take care. Bye பிளேல். Thank you, sir. Bye, sir. God bless you, sir.